பிரதமர் மோடி அறிவித்து செயல்படுத்திய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்கின்ற திட்டத்தால் விவசாயம், உற்பத்தி மற்றும் சேவை துறைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் டி ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய டி ராஜா, கருப்பு மற்றும் கள்ள நோட்டு எவ்வளவு கண்டறியப்பட்டுள்ளது என்பது குறித்து பிரதமரோ நிதி அமைச்சரோ மத்திய அரசோ 2 மாதமாகியும் தெரிவிக்க மறுப்பதாகவும் குற்றம் சாட்டியதோடு வேலை இழப்பு நாட்டில் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். டிமானிட்டைசேஷன் கொள்கையால் விவசாயம் பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. உற்பத்தி துறை பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. சேவைத்துறை பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பொருளாதார வளர்ச்சி விகிதம் குறைகிற அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல் இன்றைக்கு வேலை இழப்பு பெரிய அளவிற்கு ஏற்பட்டு வருகிறது. டிமானிட்டைசேஷன் அறிவிக்கப்பட்டதுக்கு பின்னர் எல்லா மாநிலங்களிலும் வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. பலர் இன்றைக்கு வேலை இழந்து தவிக்கிறார்கள். ஏற்கனவே வேலையில்லா திண்டாட்டம் பெருகி இருக்கிற நாட்டில் புதிதாக ஒரு புதிய பரிமாணத்தை இது கொண்டு வந்திருக்கிறது, வேலை இழப்பு என்பது. எனவே இது பொருளாதாரத்தை பெரிய அளவிற்கு பாதிக்கிற ஒன்று.